ரம்யா என்னாச்சு? இருமா நான் எடுக்கிறேன். நான் வர வரைக்கும் அமைதியா சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. ரம்யா சொல்லுங்க. ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. நான் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு. சரிங்க. லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை போட்டுக்கோ. என்ன? சரிங்க. நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன். சரிங்க. ஏங்க, எனக்கு கண்டிப்பாக பார்வை வருமாங்க? கண்டிப்பாக வருமா? பார்வை வந்துட்டா முதல்ல அந்த கடவுளை தாங்க பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலாமா? சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. பத்திரமா இரு. சரிங்க. எனக்கு கண்டிப்பாக பார்வை வருமாங்க? சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. உட்காருங்க. ஹலோ சார், லாஸ்ட் வீக் ரம்யாவுக்கு டெஸ்ட்லாம் எடுத்தோம், அதனோட ரிப்போர்ட்லாம் வந்துச்சுங்களா? எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பிறவியிலிருந்தே கண்ணில் எந்த டேமேஜும் இல்லை. கருவிழியில் மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட்டால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகே. கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் மூலமாக ரொம்ப சுலபமாகவே சரி பண்ணிடலாம். 2-3 பேர் கண்தானம் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்கள் ஒய்ஃப்க்கு செட் ஆகணும். அப்படி செட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்கள் கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. கடவுளே, ரம்யாவுக்கு இந்த உலகத்தை பார்க்க பார்வையை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். தம்பி. சொல்லுங்க சாமி. என்னப்பா ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டு இருக்கிற? ஏதாவது பிரச்சனை? ஐயா, என்ன வேண்டுதல்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா ஐயா. கல்யாணம் கொஞ்ச நாள்லயே ஒரு விபத்தில் என் மனைவிக்கு கண் பார்வை போயிடுச்சு. அவளுக்கு அந்த பார்வை திரும்ப வரணும். இந்த உலகத்தை அவள் திரும்பவும் பார்க்கணும். அது ஒன்று மட்டும்தான் ஐயா, வேற எதுவும் இந்த உலகத்தில் எனக்கு தேவையில்லை. ஒன்றும் கவலைப்படாதப்பா, கூடிய விரைவில் உன் மனைவிக்கு பார்வை கிடைச்சிரும். கண்டிப்பா ஐயா. உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சா அதுவே எனக்கு போதும், வேற ஒன்றும் இந்த உலகத்தில் வேணாம். என்கிட்ட இருக்க காசு பணம் எல்லாத்தையும் இந்த கோவிலுக்கே செஞ்சிருவோம் ஐயா. நல்ல விஷயங்கம்மா. அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிகிற சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த பாட்டிக்கும், படிக்கக்கூட வசதி இல்லாத அந்த பையனுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அந்த புண்ணியமும் உங்கள் மனைவி வந்து சேரும். கண்டிப்பா ஐயா. என் ஒய்ஃப் மட்டும் பார்வை வந்துச்சுன்னா அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன் ஐயா. மோகன். ஹலோ டாக்டர். உங்கள் ஒய்ஃபுக்கு டொனேட் பண்ண கண்ணு செட் ஆகுது. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஓகே, கண்டிப்பாக நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். ஐயா வணக்கம். பாப்பா சவிக்குமா? சௌக்கியம் ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற? ஆமாம் ஐயா, நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் டாக்டர் சொன்னாங்க ஐயா. ஆப்ரேஷன் முடிஞ்சா பார்வை வந்துடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கடவுளே, உன் வேண்டுதல் நிறைவேறி போச்சு. அந்த வேண்டுதலை மறந்துட்டு போயிடாத. கண்டிப்பா ஐயா, நான் இப்பவே போய் பார்க்குறேன். அம்மா, தம்பி. யாரு? யாருப்பா? தம்பி, யாரோ வந்துக்கிறாங்க பாருப்பா. என்னம்மா? யாருண்ணா?
என்னண்ணா என்னண்ணா? தம்பி ஸ்கூலுக்குலாம் போகிறது இல்லையா? இல்லைண்ணா, ஏன்பா? வீட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைண்ணா. நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஸ்கூலுக்கு போறியா? சரிங்கண்ணா. அம்மா உங்கள் பையனை நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா. அப்பா இருந்திருந்தாருன்னா எனக்கும் நல்லா கண்ணு தெரிஞ்சிருந்தா உன்னை நல்லா படிக்க வச்சிருப்பா ராசா. நல்லபடியா படி ராசா. அண்ணா போலாண்ணா. போலாண்ணே. அண்ணா 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 என்ன அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்களா? அண்ணா அதோ பேக் கடை வந்துருச்சு. இது ஓகேவா? இது இல்ல, அந்த ப்ளூ. அண்ணா அதை எடுங்க. நல்லா இருக்குண்ணா. சந்தோஷமா? நாளை காலையில் ஸ்கூலுக்கு போகிறோம். சரிங்கண்ணா, போலாங்கண்ணா. இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா, நல்லா படிக்கிறேண்ணா. கடவுளே, இன்னைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். என்ன ரம்யா, வலி ஏதாவது இருக்கா? வலி எதுவும் இல்லை டாக்டர். என்னம்மா, கண்ணை திறந்து பார்த்துடலாமா? வேணாம் டாக்டர், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? என்னன்னு சொல்லுமா. எனக்கு முதல்ல அந்த கடவுளை பார்க்கணும் டாக்டர். அப்படியா? ஹலோ மோகன் டாக்டர். ஆப்ரேஷன் சக்சஸ். உங்க ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்க, ஆனா கட்டை தான் பிரிக்க விட மாட்டாங்க. கேட்டா கடவுளை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்க டாக்டர். அதனால கட்டை இன்னும் நான் பிரிக்கல. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. தேங்க்யூ டாக்டர். பார்த்தீங்களா? ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு சின்ன விருப்பம் டாக்டர். என் ஒய்ஃப்க்கு ஐ டொனேட் பண்ணவங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? யார் ஐ டொனேட் பண்ணாங்கன்ற விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக பேஷண்ட் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது மெடிக்கல் எத்திக் படி ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் நீங்கள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால நான் உங்ககிட்ட அதை காட்டுறேன். நீங்கள் பார்த்து உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யார்கிட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரிங்க டாக்டர். சாமி, டெய்லி என் கூட ஒருத்தரவன் பேசுவார்ல, அவரை பார்த்தீங்களா? யாரப்பா சொல்கிற? நீ அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசி நான் பார்த்தது இல்லையே. இல்லை சாமி, டெய்லி என் கூட உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருப்பார்ல, அவர் தான் சாமி. நீ வருவ, சாமி கும்பிடுவ, அங்கே உட்காருவ, அப்புறம் ஏந்து போயிடுவ. வேற யார்கிட்டையும் பேசியே பார்த்தது இல்லையே. தம்பி, அண்ணா குடிய கொஞ்சம் தண்ணி குடுறா.
சரி உள்ள வாங்கண்ணா. இந்தாங்கண்ணா. கண் கொடுத்த கடவுள் எங்கே? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த பாட்டிக்கும் படிக்க கூட வசதி இல்லாத அந்த பையனுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அந்த புண்ணியமும் உங்கள் மனைவி வந்து சேரும். எதிரில் இல்லை இங்கே. அப்பா, ம், என்னை இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறியா? கண்டிப்பாக அப்பா சேர்த்து விட்றேன்பா. இதுதான் அந்த கடவுளா? ஒளித்தர வாழ்ந்த ஜீவன் என் மனச தேடும் தேவன். கண்ணுக்குத்தான் சூரியனா தெரிவாரோ, இல்ல காணும் பொருள் யாவிலுமே தெரிவாரோ. கண்ணீர்